வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு டட்டர் கோச்சல்ஸ். நான் உங்க ஈஸ்வரன். அப்ப இங்க இருக்க ஆண்கள் அனைவரும் அயோக்கியர்கள் தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து இந்த அடுத்து வர இந்த ஹேமா கமிட்டி விஷயம், இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலதான் இன்னும் மண்டை உடைச்சல். என் வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு அவங்க கிட்ட பேசாமலாம் இருந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. அந்த அளவுக்கு எனக்கு கடுப்பு வந்துச்சு. ஏன்னா இந்த டிஃபால்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. இவங்க போய் அக்செப்ட் பண்ணி தான் படுத்துப்பாங்களாம், காசு சம்பாதிப்பாங்களாம், செய்வாங்களாம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, இவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சாங்கன்னா நாங்க ஏத்துக்கணும். இப்ப நான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற டிபேட்டுக்கே வரல. அவங்களோட சூழல் அன்னைக்கு என்னவா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணப்பட்டாங்க, இல்ல அவங்க நோ சொல்லிட்டா இந்த தமிழ் இந்த மொத்த சினிமாவும் அவங்க என்ன மாதிரி ஒடுக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. உடனே சொல்லுவாங்க சினிமா இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லையான்ட்டு. ஏன்டா இங்க வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தன்னோட கெரியரை பர்சியூ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஆம்பளைங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்குல்ல. நான் என்ன பிடிக்குதோ அதை நான் பண்றதுக்கான எக்கனாமிக்கல் ப்ரிவிலேஜை தவிர மிச்ச எல்லா ப்ரிவிலேஜும் ஆண்களுக்கு இருக்கு. நான் எப்படினாலும் சண்டை போட்டு போராடி செஞ்சாச்சு எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆம்பளைங்களுக்கு இருக்கு. அதே விஷயம் தானே பொம்பளைங்களுக்கும் இருக்கும். அவங்களும் நான் எனக்கு ஒரு கெரியர் வேணும், அப்ப அதுக்காக நான் ஏதாச்சும் ஒரு வழியில இதுக்குள்ள நுழைஞ்சிடணும் செஞ்சிடணும்ன்ற விஷயம் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்களை கட்டாயப்படுத்துதல வந்து நீ தப்புன்னு பேச மாட்டா. அவங்க போனது மட்டும்தான் தப்பு. இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டது வந்து தப்புன்னு அவனு பேச மாட்டான். சரி, இப்ப அவங்க பண்ண தப்பாவே இருக்கட்டும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா ஒருத்தன் வரான்ல, லைக் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதே நேரத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுல, அது எவ்வளவு பெரிய குற்றம். லைக் இதனால வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க அவங்க உண்மையாவே திறமையானவங்களா இருந்திருக்கலாம், மச் டிசர்விங் பர்சனா இருந்திருக்கலாம். அவங்களோட வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்ப அவங்களுக்கான குரலாகவும் தானே இது பேசப்படும். அதை வந்து எவனுமே பேச வக்கில்ல. இவங்க போய் படுத்தாங்க, இவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு பேசுறாங்க. பாத்தியா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். இங்க இதுவுமே இந்த கன்சென்சுவல் செக்ஸ்ன்றதுமே எப்படி கன்சென்ட் பெறப்படுது, எந்த ரீதியான கன்சென்ட் பெறப்படுது. இத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இன்செஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒருத்தர் பேசி அது வந்து நிறைய பிரச்சனையா போச்சு. அதுலயுமே வந்து கன்சென்ட் மேட்டர்ஸ், கன்சென்ட் இருந்தா நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்ன்றது. குழந்தையா இருக்கும் போது ஒருத்தரை க்ரூம் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கிறதுன்னு இருக்குல்ல. இந்த மாமனுக்கு வந்து 20 வயசு இருக்கும், அப்பதான் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து 18 வயசு ஆகும்போது இவனுக்கு 40 வயசு ஆயிருக்கும். 40 வயசு ஆளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு சொல்லி இவர் தான் உன் மாமா, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சு ஒரு கன்சென்ட் வர வச்சிருப்பாங்க. அது கன்சென்ட் அக்செப்ட் பண்றதா இல்ல ரேப் அக்செப்ட் பண்றதா? நான் ரேப் தான் சொல்லுவேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரேப் தான். அது சின்ன வயசுல இருந்து க்ரூம் பண்ணி இதுதான் நீ இவனோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி க்ரூம் பண்றது. அதே மாதிரிதான் இதுவும். இங்க வந்து கன்சென்ட்ன்றது வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தேவைப்படுது. இவங்க உள்ள நுழையிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் தேவைப்படுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்க எப்படியாச்சும் வரணும்னா உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா நீ நான் சொல்றதை கேட்டே ஆகணும் அப்படின்ற அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பவர் ஹவுஸா இருந்துட்டு இவனுங்க அந்த வேலையை அவங்களுக்கு அவங்களோட கன்சென்ட்டை அக்செப்ட் பண்ண வைக்கிறானுங்கல்ல. இது பேர் கன்சென்ட் இல்லை, இது வந்து அப்சல்யூட்லி செக்ஷுவல் கிரைம். அதை தான் அவங்க வந்து ஒரு நாள் அவங்க ஓபன் பண்ணி சொல்றாங்க. இது தொடர்ந்து நடக்கக்கூடாது, இதுக்கடுத்து யாருக்கும் இது இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க பேசுறாங்க. உடனே வந்துட்டு இவங்களை எதிர்த்து அவங்க அன்னைக்கே பேசியிருக்கணுமே, அன்னைக்கே கேள்வி கேட்டிருக்கணுமே. இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. நிவின் பாலி மேல கேஸ் போட்டா இந்த சமூகம் மொத்தமும் வந்து நிவின் பாலி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவரை போய் நீங்க வந்து கேஸ் போட்டிருக்கீங்க, நான் நம்ப மாட்டேன், நான் நிவின் பாலி பக்கம் நிக்கிறேன், ஐ ஸ்டாண்ட் வித் நிவின் பாலி அப்படின்னு பேசிட்டு நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. நிவின் பாலி நல்லவரா கெட்டவரான்றது எனக்கு தெரியாது. ஆனா அதே நிவின் பாலி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வார்த்தை கூட அந்த நாய் பேசல, அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எடுத்து வைக்கல அந்த ஆளு. அப்ப அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நான் நொட்டுவேன், நான் வந்து பேசுவேன் அப்படின்னு வந்து நிக்கிறான்ல. அப்பயே தெரியலையா அவன் எவ்வளவு கேவலமானவனா இருக்க வாய்ப்பு, அவன் இருக்கானா, அவர் வந்து கெட்டது பண்ணியிருக்காரு. அதனால என்ன பேசுறேன்னா எந்த இடத்துல பேசணுமோ பேசல, எனக்கு பிரச்சனைனா தான் நான் வந்து பேசுவேன், இல்லைன்னா நான் வாயை மூட்டு அமைதியா இருப்பேன் அப்படின்னு வேடி பார்த்துட்டு இருக்கானுங்கல்ல இந்த ஆம்பளைங்க. அப்ப இவங்க இந்த ஆண்களால கட்டமைக்கப்பட்ட இந்த பவர் ஹவுஸ்க்குள்ள நான் போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களுக்கு எதிரான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. நான் எங்க போனாலும் சரி இந்த ஆண்களுக்கு தான் சப்போர்ட் கிடைக்குதுன்றப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்கு, இல்ல வந்து இது தன்னோட மாரல் வேல்யூஸ்ல இருந்து இறங்கி வர வேண்டியது இருக்கு. இது உடனே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் இல்ல. இப்ப வந்து உங்க சினிமா விட்டு வெளியே போயிட்டா என்ன அப்படின்னா, சினிமா விட்டு வெளியே போனாலும் இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேசினேன், சோசியல் மீடியால லிங்க்டின்லயே ஒரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி தப்பா அப்ரோச் பண்ணக்கூடிய ஆட்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப
சோசியல் மீடியா லிங்க்டின்லேயே இப்படி இருக்குன்னா ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 4 சவத்துக்குள்ள ஒரு கேபின்குள்ள ஒரு ஆள் எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்க மாட்டான், ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து ஒரு டீச்சர் எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டான், இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. இதை பத்தி இந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட்ல ஆண்கள் அவங்கள் மீதான கற்பு மீதான எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெண் அடையாடுறதே இவங்களோட அதிகாரத்தோட பலன், அதிகாரத்தின் ஒரு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க திருப்பி திருப்பி பெண்கள் வந்து எழுச்சி பெறணும், பெண்கள் வந்து அப்பயே பேசிருக்கணும், அவங்க அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும், இப்போ வந்து பேசுறது என்ன பிரயோஜனம் பேசுது. இந்த ஒரு வீடியோ பாருங்க, எவ்வளவு அதிகாரத்தின் திமிரில் பேசியிருக்கான்றது நல்லாவே தெரியும். கூப்பிடறான்ல அசிஸ்டன்ட் பண்ணது ஏன் போற வல்லன்ட்டு போ, அதோட வேற வேலையை போற, வீட்டு வேலையை பாரு, எவனை கல்யாணம் பண்ணி போய் குடும்ப இடத்துல அவசரம் விவசாயம் பண்ணு, ஏன் சினிமா வர எதுக்கு சொல்லி எப்ப பாஜக சொல்லிக்கல சினிமால எதுக்கு வர்ற நீ போ, அப்பயே இல்ல புடிச்சு போலீஸ்ல புடிச்சு அப்பயே சொல்லு, எல்லாத்தையும் வாங்கிக்குவ, காரை வாங்கிக்குவ, வண்டி வீடு வாங்கிக்குவ, பங்களா வாங்கிக்குவ, ஆடியை வாங்கி அப்பா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கடைசி என்ன பாலியல் தொல்லை பண்ண என்னப்பா எவன்டா விடுறீங்க ரீலு, நான் ஏத்துக்க மாட்டேன். நான் 35 வருஷம் சினிமாவில் எல்லாரையும் பார்த்து வந்தேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது, வடகொரிய சிங்சாங் வந்த விட தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ மோசமான ஈஸியாக சொல்கிறேன், எந்த ஆட்சி மாறினாலும் இது மாறாது, நாங்கள் வந்து இப்படி தான் நடப்போம், இப்படி தான் நடக்கும், நீங்கள் எப்படி இதை மாற்றி காட்டுறீங்கன்னு பார்ப்போன்ற ஆணவ பேச்சு. இதில் முழுக்க முழுக்க அவ்வளோ ஆணவம் இருக்குது. எப்படி இந்த ஆணவம் இல்லாமல் இருக்கும்? இது வரைக்கும் எவனுமே இதை பற்றி பேசல. எத்தனை ஆம்பளைங்க இதை பற்றி பேசிட்டாங்க, எத்தனை பேர் இதை பற்றி கொஸ்டின் பண்ணிட்டாங்க? எவனுமே கொஸ்டின் பண்ணல. நிவின் பாலின்னு ஒரு ஆளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்தவொடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு டேரக்டர் பேசுகிறான், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் பேசுகிறான், எல்லாரும் பேசுகிறானுங்க. ஆனால் இத்தனை ஆக்டர்ஸ் இவ்வளோ பெரிய கேஸ் போட்டு இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் கொண்டு வந்து பேசின பிறகும் அந்த ஆக்டர்ஸ் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இங்கே அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்களே தவிர யாரும் வந்து இத்தனை நாள் கழிச்சு இவங்க பேசுகிறாங்கன்னா இவங்க தான் தப்பானவங்க, இவங்க மேலே தான் குற்றம் இருக்குன்னு எத்தனை பேர் இங்கே வந்து நிற்கிறாங்களே தவிர இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை ஆண்கள் இங்க பேசிட்டாங்க? ஒருத்தரும் பேசல. அப்ப இங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பாருங்க, இங்க வந்து இவ்வளவு தூரம் அரசியல், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியோட இங்க தமிழ் பக்கத்துல இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்குது. இங்க போயிட்டு ஜீவா கிட்ட கேட்டா அபசகுணமா பேசாதீங்க, ரஜினி கிட்ட கேட்டா அப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாதே அப்படின்றான். ஏன் இப்ப நான் இங்க இருந்து சினிமாவில் இவ்வளவு தூரம் நடிச்சுட்டு இந்த மக்களுக்காக நான் சேவை செய்ய போறேன், நான் நல்லவன் வல்லவன் அப்படின்னு பேசிட்டு ஒருத்தன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான். அவன் பேசல. இந்த சினிமாவை வச்சே அரசியல் பண்ணிக்கிட்டு சினிமாவில இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய குடும்பம் தான் டிஎம்கேவோட குடும்பம். அந்த குடும்பம் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க முழுக்க சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்களோட வருமானம் சினிமாவில் இருக்கு. அப்ப அவங்க அரசியல் இருந்துக்கிட்டு சினிமாவையும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு குடும்பம் இவங்க இதை பத்தி பேசல. அப்ப எந்த ஆண்களும் இதை பத்தி தைரியமா வெளியே வந்து பேச தயாரா இல்லாதப்ப இந்த சமூகத்துல வந்து நீ நாட்டாள்மன் அப்படின்னு பேசி அதிகாரத்துல இருக்க ஆம்பளைங்களே பேச வக்கில்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னா நாட்டாள்மன் பேசி என்ன பிரயோஜனம் மயிருன்னு கேட்கிறேன் நான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீமில் கூட ஒருத்தன் போட்டிருந்தான், விஜயும் சூர்யாவும் வந்து ரொம்ப ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடகி தான் சுசித்ரா பேசிட்டு தான் நினைக்கிறேன். அந்த மீமில் போயிட்டு அதை போட்டு அதில் ஒரு ஆக்ரஸம் வராங்க பாருங்க, விஜயும் சூர்யாவும் ரொம்ப நல்லவங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில். எனக்கு என்னன்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதுலாம் மேட்டர் இல்லை, இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருந்திருப்பேன், இவங்க இதெல்லாம் பார்க்காமலே இருந்திருப்பாங்க. அப்போ அதை பற்றி பேசுறதுக்கோ இல்லை இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்ட்டு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஆன பிறகு இவங்க அதை வந்து அவங்களோட ஒரு ஓன் பிரச்சனையாகவே கன்சிடர் பண்ணல. இது இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே மலையாள இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரிலாம் இருக்குதே, இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கே, அங்கங்க 1-2 பேர் கேஸ் போட்டுட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மோகன்லால்கிட்ட போய் கேட்டப்ப இது வந்து அவங்க பிரச்சனை, இதுல இருந்து என்னால எப்படி கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுல இருந்து ஒதுங்க தான் பார்த்தா மோகன்லாலுமே. அப்ப இப்படிதான் இருக்கு. இப்போ பவர் ஹவுஸாக இருந்துக்கிட்டு, ஆண்கள் பவர் ஹவுஸாக இருந்துக்கிட்டு பெண்களோட பிரச்சனையை பற்றி கன்சிடர் பண்ணுறது இல்லை. நான் நல்லவனா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உன்ட்ட ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நான் கேள்வியே கேட்க மாட்டேன், நான் சூத்த மூட்டை அமைதியாக இருப்பேன். அப்புறம் ஆனால் நான் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நான் உங்களுக்கு சிஎம் ஆவேன் அப்படின்னு வந்து பேசுறதுக்கு மட்டும் அறிவுமா, இது எங்கேருந்து தான் இந்த அறிவு வருதுன்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி நான் சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுற டிஎம்கேல இருக்கிற உதயநிதி என்னன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து வந்தவங்க தான், இன்னைக்கு இந்தி இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சிருக்கவங்க தான், சினிமாவில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பேச இல்லை. ஃபெமினிசம் அண்ட் சமத்துவம் தான் ஒரு அடிப்படை கொள்கையான திராவிடத்தோட அடிப்படை கொள்கை. இங்க இருக்க ஒரு லீடர் கூட இதை பற்றி பேசவும் இல்லை. அண்ட் இங்க இப்ப தொடர்ந்து பல நடிகைகள் வந்து இப்ப இங்க இருக்க நடிகைகள் வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஸ்டில் ஒரு கவர்மெண்டா இதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பேன் செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்தும் வரல. அப்புறம் நேற்று தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நியூஸ் வருது, ஜானி மாஸ்டர் வந்து ஒரு பொண்ணை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு, அவர் மேலே போக்சோ ஆக்ட் பாஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஜானி மாஸ்டர் மேலே.
அண்ட் ஸ்டில் திஸ் சொசைட்டி ரிமைன்ஸ் சைலண்ட். இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இப்பயும் அமைதியாக தான் இருக்கு. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணவங்க இருக்கிறானுங்க, எல்லா இண்டஸ்ட்ரி முழுக்க நடந்திருக்காங்க. பல விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் இங்கே அமைதியாக தான் ஆண்கள் இருக்கிறாங்க. இப்போ பேச வக்கற்ற ஆண்கள், பெண்களுக்கு நாங்க நல்லவர்கள், பெண்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், நான் வந்து ஒழுக்கமானவன், இங்கே எல்லா ஆண்களும் அப்படி கெட்டவர்கள் இல்லை, நல்லவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பேசல எந்த பிரயோஜனம் இல்லை. எஸ் ஆல்மன் தான் இந்த நாட் ஆல்மன் பட் ஆல்வேஸ் அ மென் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் ஒத்து போகாது. இட்ஸ் ஆல்வேஸ் அ மேன், எஸ் ஆல்மன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு எண்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருநர்கள் மீதான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து அடுத்த பார்ட்டில் ஒரு வீடியோவா அதையும் நான் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா எப்படி இங்கே வந்து தவறான ஒரு இடத்துல விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு மக்கள் பக்கம் வந்து தவறான இடத்துல வந்து நிறைய பேர் ஸ்டாண்டிங் எடுத்தாங்களோ, அது மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முற்போக்கு பேசுகிற சிலரே வெறுமனே அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு முழு கண்டெக்ஸ்ட் புரியாமல் தவறான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.